வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்ணீர்ல நிறைய வகை இருக்கு. சந்தோஷம், சோகம், இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல வர கண்ணீர். ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணுல ஏதாவது தூசி இல்ல புகை பட்டுச்சுன்னா அதனால வர கண்ணீர். அப்புறம் பெசல் டியர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணுல எப்பவுமே இருக்கிற கண்ணீர், அதாவது நம்ம கண்ணுல ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுக்காக உருவாகிற கண்ணீர். இப்படி கண்ணீரை பத்தி சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா பிறந்த குழந்தைங்க அழும்போது முகம்லாம் செவந்து போயிடும். என்னதான் கத்தி பயங்கரமா அழுதாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. அவங்களுக்கு டியர் டக்குன்னு சொல்லக்கூடிய கண்ணீர் குழாய் டெவலப் ஆகி இருக்காது. சில குழந்தைங்களுக்கு 2 வாரம் கழிச்சு, சில குழந்தைங்களுக்கு 2 மாதம் கழிச்சு தான் அந்த கிளாண்ட் வந்து டெவலப் ஆகும். இந்த டியர் டக்குன்ற சுரபி கண் இமைகளுக்கு மேல அமைஞ்சிருக்கு. அதான் கண்ணீரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேகங்கள் சேர்ந்து மழையை வர வைக்கிற மாதிரி இந்த கிளாண்ட் நமக்கு கண்ணீரை வர வைக்கும். நம்ம எவ்வளவு அழுதாலும் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் தீர்ந்தே போகாது. ஒரு வருஷத்துல ஒருத்தருக்கு 55 லிட்டர்ல இருந்து 115 லிட்டர் வரைக்கும் கண்ணீர் உருவாகுது. வெங்காயம் அறியும் போது நம்ம கண்ணுல கண்ணீர் வருது. ஏன் தெரியுமா? வெங்காயம் பூமியில விளையும் போது எலி இல்லனா ஏதாவது பூச்சி மண்ணுக்கு அடியில வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண வெங்காயம் நேச்சுரலாகவே ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அதனால எலி மாதிரி இருக்கிற உயிரினம்லாம் கிட்டக்கைய வராது. வெங்காயம் பூமிக்கு அடியில இருக்கிற சல்ஃபரை அப்சர்வ் பண்ணிக்கும். இதன் மூலமா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆசிட் வெங்காயத்துல இருக்கிற என்சைம் கூட சேர்ந்து ஒரு கேஸா ஃபார்ம் ஆகுது. நம்ம வெங்காயம் கட் பண்ணும் போது அந்த கேஸ் வெளியில எவாபரேட் ஆகி வரும். அந்த கேஸ் பேரு புரோபனேத்தியல் எஸ் ஆக்சைடு. இந்த கேஸ் தான் நம்ம கண்களுக்கு எரிச்சல் கொடுக்குது. சரி, வெங்காயத்துல இவ்ளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னா அப்போ அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு ஏதோ ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டா எந்த ஆபத்தும் இல்ல. ஏன்னா ஃபார்ம் ஆகுற கெமிக்கல்ஸ் நம்ம கட் பண்ண உடனே எவாபரேட் ஆயிடுது, அதாவது காத்தா போயிடுது. அதனால வெங்காயத்தை சாப்பிடுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சரி, அப்போ நம்ம கண்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. நம்ம கண்ணுல இருக்கிற அந்த டியர் டக்ஸ் கண்ணீர் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கண்ணுல படிஞ்ச அந்த கேஸ கிளீன் பண்ணிடும். அதனால கண்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. முதலைகள் சாப்பிடும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். முதலைகளுக்கு மட்டுமல்ல, நிறைய விலங்குகளுக்கு கண்ணீர் வரும். அதனால விலங்குகள் அழுது அப்படின்னு அர்த்தம் இல்ல. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பேசல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை லூப்ரிகேட் பண்றது, அதாவது கண்ணுல ஒரு ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கண்ணீர் வரும். உலகத்திலேயே எமோஷன்ஸால அழுகிற ஒரே உயிரினம் மனிதர்கள் மட்டும்தான். பெண்கள் ஆண்களோட அதிகமா அழுவாங்க. இத பத்தி ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு அந்த டியர் டக் வந்து சின்னதா இருக்குமாம், ஆண்களுக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால அழும்போது பெண்களுக்கு உடனே கண்ணீர் வெளியில வந்துரும். ஆண்களால கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய கண்ணீர் வந்து வெளியே வராது. அடுத்து ஸ்லீப் கிரையிங்னு சொல்லுவாங்க, தூக்கத்திலேயே அழுறது. நம்ம ஏதாவது மன அழுத்தத்துல இருந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு வகையான வலியில இருந்தாலோ, இல்ல கெட்ட கனவு ஏதாவது வந்தாலோ நம்மள அறியாமலே தூக்கத்துல அழுவோம். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நடக்கும். வயதானவர்களுக்கு கண்ணீரோட அளவு வந்து குறைஞ்சிரும். பொதுவா உங்களுக்கு ட்ரை ஐஸ் வந்து ரொம்ப காமன். நம்ம அழறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், ஆனா கண்ணுல கண்ணீர் வர்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தரால அழ முடியல அப்படின்னா கண்டிப்பா கண்ணுல பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். சரி மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.